சுமா சமையல்ல நல்ல காரசாரமான வெஜிடபிள் பிரியாணி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்காக நான் சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட என்ன அரிசி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ மசாலாவுக்கு தேவையான இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி எடுத்துக்கிறேங்க. இது வந்து நான் சீசனில் கிடைக்கும்போது நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேங்க. நல்லா யூஸ் ஆகுது. யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த இஞ்சி, பச்சை மிளகா வந்து நான் 7, 8 சேர்த்துருக்கேங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாமே ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுனால பிரியாணியோட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. ஓகே, நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் குக்கர் வச்சுருக்கேங்க. அதில் நான் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான எண்ணெயே சேர்த்துக்கோங்க. இது கூடவே நெய்யும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஆல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஒரு ஜாதி பத்திரி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அது செவந்ததும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ நான் இது கூடவே நான் அரிஞ்சு வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தக்காளி வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. இந்த பேஸ்ட்டை போட்டு தான் என்ன ஒரு வாசனைங்க. நீங்களும் இது போல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் வதக்கினதும் நான் அரிஞ்சு வச்ச கேரட், பீன்ஸு சேர்த்து வதக்கிக்கலாங்க. இதுலேயும் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கணுன்னா நீங்கள் அந்த தக்காளி, கேரட்டையும் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா வதக்குங்க. நான் இப்போ எடுத்து வச்சுருந்த பட்டாணியை ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய்கறியெல்லாம் கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இது கூட 2 ஸ்பூன் நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா வதக்கிக்கலாம்.
பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாமே நம்ம வதக்கியாச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. நீங்கள் எடுத்துருக்கிற அரிசிக்கு ஏற்றா போல் 1½ பங்கு இல்லை 2 பங்கு அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை கொதிக்க விடலாங்க. இந்த ஸ்டேஜில் உங்கள் டேஸ்ட்டுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த தண்ணி கொதிக்குது பாருங்கள். கொதித்ததும் இந்த அரிசியை நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாங்க. இது வந்து நான் ஒரு 4 விசில் விட்டு வேக வைக்க போகிறேங்க. இது புழுங்கல் அரிசின்றதுனால கொஞ்சம் வேக லேட் ஆகும். நீங்கள் எடுத்துருக்கிற அரிசி குக்கரோட வேகிற தன்மையை பொறுத்து நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் ப்ரெஷர் இறங்கிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். நல்ல வாசனை சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த மெத்தடில் செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சூப்பரான காரசாரமான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சும்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ சாப்பிடலாம். நல்ல சுட சுட வெஜ் பிரியாணி வெங்காய பச்சடியோடு சாப்பிட நல்லா சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.